அனைவருக்கும் வணக்கம். ஆண்களுடைய உடலை பொறுத்தவரைக்கு உடல் அமைப்பில் முக்கிய பங்கு வகிப்பது ஆண் உறுப்புக்கு கீழே இருக்கிற விதை பைகள். இதுதான் மனிதனுக்கு விந்தணு உற்பத்தி செய்து இனப்பெருக்கத்துக்கு உண்டான ஒரு முக்கிய காரணியாக விளங்குது. இருதயத்திலிருந்து நேரடி தொடர்பு கொண்டது இந்த விதைப்பை. இங்கு அதிக அளவில் இரத்த ஓட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். திருப்பூர்லேருந்து தான் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இந்த ஆண்களுடைய உள்ளாடைகள் பலவித வடிவங்களில் ஏற்றுமதி செய்யப்படுது. எல்லாம் வாங்கி அணிகிறார்கள். இப்போது ஒரே ஒரு சைஸ் எடுத்துக்குவோம். எம் சைஸ் அல்லது எல் சைஸ் அப்படிங்கிறது இடுப்பு சுற்றளவை குறித்து அந்த எம்முக்கும் மீடியம் சைஸுக்கு லார்ஜுக்கும் வித்தியாசங்கள் இடுப்பு சுற்றளவு மாறுபடும். அந்த அடிப்படையை வச்சுக்கிட்டு ஒரே அளவில் தான் எம் சைஸ்னு ஒரே அளவில் தான் இருக்குது. அந்த எம் சைஸில் ஏறக்குறைய அப்படிங்கிற இப்போ நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறத மேலிருந்து கீழ் வரைக்கும் இருக்கிற அந்த நீளமானது எல் சைஸ் எடுத்துகிட்டா எல்லா பீஸ்லேயும் இதே அளவு தான் இருக்கும். அப்போது ஒரு ஆணை போலவே இன்னொரு ஆணும் அதே அளவுள்ள இடுப்பிலிருந்து இந்த தொடையின் இந்த கீழ்ப்பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நீளமானது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குது. சில பேருக்கு நீளம் அதிகமாக இருக்கக்கூடும். அவங்களுக்கு என்ன ஆகுது, இந்த உள்ளாடை மிக டைட்டாக அந்த விதை பைகளை அழுத்தி பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் போய் சிக்கலை உண்டாக்கும். அது பல பேர் உணர்ந்திருப்பீங்க. இது அன்சைஸ் தான். நமக்கென்று தனியாக அளவெடுத்து தைத்தால் மட்டுமே உள்ளாடை பொருந்தும். காமன் சைஸ் எல் சைஸ்னால் அது நமக்கு நம்மளாக முடிவு பண்ணிக்கூடாது. எல் சைஸ் எடுத்து சிக்க வச்சா இடுப்பு சரியாக இருக்குது, கீழே கழண்டு விழாமல் இருந்ததுன்னா அடுத்த சைஸ் போட்டால் கழண்டு விழுந்துடும். அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டுக்குவாங்க. அந்த பனியன் துணியானது எலாஸ்டிக் போல் கொஞ்சம் விரிவடையக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நம்ம நினச்சிக்கிறோம் இது பாதிப்பு இல்லை அப்படின்ட்டு. ஆனால் விதைப்பையே அது இறுக்கி பிடிக்கும் பொழுது நார்மலாக ஏதாவது அடிபட்டாலோ அல்லது அமுக்கி பிடித்தாலோ என்ன ஒரு வலி உண்டாகும், மூச்சு திணறல் மாதிரி உண்டாகி உயிரே போகுது அப்படிம்பாங்க. அப்போ ஒரு செகண்டுக்கு அப்படிங்கும்போது தொடர்ந்து அமுக்கி பிடித்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறத சிந்தனை பண்ணி பாருங்கள். இது மைல்டான அமுக்கி பிடித்தல், ரொம்ப நசுக்கி பிடிக்காமல் ஓரளவுக்கு. பல பேருக்கு ரொம்ப அழுத்தமாக கூட நசுக்கி கூட பிடிக்கக்கூடிய ஒரு டைட்டான ஆடையாக அமைந்திருக்கும். ஒரே அளவுள்ள ஆடைங்கிறதுனால எல்லாருக்கும் ஒரே அளவு இடுப்பளவிலிருந்து கீழே இருக்கிற பகுதிகள், கால் தொடை சுற்றளவு இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ தொடையில் அந்த எலாஸ்டிக் மாதிரி இருக்கிற பகுதி அழுத்தி பிடிக்கும்போது ரத்த ஓட்டங்கள் தேவைப்படும். பலவித விஷயங்கள் இதில் நடக்கும். எடுத்து சிக்க வச்சுட்டு இவன் தயாரிக்கிறான், கம்பெனிக்காரன் சம்பாதிக்கிறான், வரதட்சணை கொடுத்து புல்லை சேர்த்து போயிடுது. இப்படிங்கிற அளவுக்கு தான் வாழ்க்கையில் திருப்பூரில் நடந்துட்டுருக்கு. இது டோட்டலாக ஒவ்வொருத்தருக்கு தனி சைஸ் தயாரிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால காமன் சைஸ் போட்டு விட்டுறதுனால அவனவன் பாடிக்கு தகுந்த மாதிரி அவன் தான் புரிஞ்சு தேர்ந்தெடுக்கணும். அப்படி யாரும் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. இடுப்பு சரியாக இருக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சுது. தொடை டைட்டாக இருக்குதா, கீழே அமுத்தி பிடிக்குதா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சில பேர் இருக்கிறதுலே பெரிய சைஸ் 95, 100, அதுக்கு மேலே பாடியினுடைய அமைப்பு பின்னாடி பின்புறமெல்லாம் பெருசாக இருக்கும்போது ரொம்ப அழுத்தி பிடிச்சி டைட்டாக இருக்கும் உடை. இதெல்லாம் ஆபத்து. அந்த காலத்து லங்கோடு கோவணம் அப்படின்னா கேவலமாக பேசுவானுங்க. அந்த கோவணத்தில் லங்கோடுன்னு சொல்கிற அந்த உடையில் எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. ஏன்னா நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணி தான் அதை போடுறோம். அரணா கயிறு அப்படின்னு போட்டு இடுப்பில் ஒரு கயிற்றை கட்டி அதனுடைய ஒரு துண்டு மாதிரி அதனுடைய நீளம் ஆளுக்கு ஆள் மாறுபடும். அவனுடைய இடுப்பிலிருந்து அவனுடைய தொடை பகுதி வரைக்கும் இருக்கிற அமைப்பை பொறுத்து அதை நம்ம லூஸாக கட்டிக்கலாம். கோமணம் அப்படிங்கிறது சட்டி அந்த மாதிரி போட முடியாது. உள்ளாடைகளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி உபயோகப்படுத்த முடியாது. இடுப்பில் எலாஸ்டிக் போட்டு அமுத்தி பிடிச்சா தான் அது நிற்கும். அப்போ இல்லைன்னா கழண்டு விழுந்துடும். இப்படி தொடர்ந்து 24 மணி நேரம் அதை அங்கே அமுத்தி பிடிச்சிட்டு இருக்கும்போது இருதயத்துக்கு பம்பிங் வேலை அதிக தேவைப்படுது. இந்த அடிப்படையெல்லாம் அறிவு கட்ட டாக்டருக்கு எவனுமே இது வரைக்கும் சிந்தனை பண்ணி பார்த்ததில்ல. என்ன பண்ணுறது, காலத்தினுடைய கோலம்
நான் வந்து சிந்தனை பண்ண வேண்டியதா இருக்குது. எனக்கும் டாக்டர் தொழிலுக்கும் சம்மந்தமே இல்ல. ஆனா வந்து உண்மையில அது என்ன நடக்குதுங்கிறது நமக்கு இயல்பா தெரியும் இல்லையா? அதனால இத வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். இது வந்து இருதய பலவீனத்தை உருவாக்கும். டைட்டான உள்ளாடை அணியும்போது, அது முதல் அறிகுறி மூச்சு திணறல். மூச்சே விட முடியாது. அந்த உள்ளாடைய கழட்டி வீசிட்டா ஃப்ரீயா இருக்கும். அப்ப என்ன பண்றது? அது சூட் ஆகலைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த ட்ரங்க்ஸ் அப்படின்னு போட்டு இப்போ போட்டுருக்கிறது ட்ரங்க்ஸ் ஐட்டம் தான். அதுவே பாருங்க எவ்வளோ டைட்டா இருக்குதுன்னு பாருங்க. அப்படிங்கும்போது அந்த ஃப்ளாப் ஜட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மிக மிக அழுத்தி பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பில தான் அது இருக்கும். இப்படி வந்து நமக்கு பொருந்தாத உடைகள அணிந்துக்கிட்டு நம்ம நெஞ்சு வந்து வலிச்சு ஹார்ட் அட்டாக் வந்து சாகிறது பல பேர்த்துக்கு திருப்பூர் உடைய இந்த உடை ஒரு காரணமா இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்க புரிஞ்சுக்கங்க. இப்போ தான் முதல்ல நான் வெளியிட்டிருக்கிறேன். உலகத்திலேயே யாரும் இந்த மாதிரி சிந்தனை செய்ததில்ல. உண்மைத்தன்மை என்னங்கிறத நம்ம கண்டறிஞ்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு தகுந்த மாதிரி உடைகளை மாற்றி அமைத்து கொள்ளுங்க. அப்படி வந்து சூட் ஆகலைன்னா அதை உபயோகிக்காதீங்க. அவ்வளோதான். எல் சைஸ் அப்படின்னா திருப்பூர் முழுக்க இந்த லோக்கல் ஜட்டிக்குன்னு ஒரே ஒரு அட்டையை வச்சு பேட்டர்ன் போட்டுக்கோணுது. பேட்டர்ன் அப்படின்னு போட்டு ஒரே ஒரு அட்டை தான். திருப்பூர் முழுக்க அதே சைஸில் இருக்குது எல் சைஸில். அது டைட்டாக இருக்குதா, இடுப்பு மட்டும் கரெக்டாக இருக்கும். மற்றபடி மற்றதெல்லாம் காலு கீழெல்லாம் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் மாறும் பொழுது எவனுக்குமே பொருந்தாமல் தான் இருக்காது. ஏதாவது லட்சத்தில் 2 பேர்த்துக்கு பொருந்தும். அப்படி தான் ஓடிட்டுருக்குது. மீதி ஆளுங்க பூரா இந்த மாதிரி தான் சாராயம் குடிக்கிறானுங்க, புகை பிடிக்கிறானுங்க. இன்னும் பலவித விஷயங்களை வந்து இது ஊக்குவிக்கும். ரத்தத்தை வந்து இப்படி அமுக்கி பிடிக்கும்போது இருதயம் வந்து திணறும். இப்படி தான் வந்து நம்மளை அறியாமல் இந்த வியாதிகளை வரவழைச்சிக்கிட்டு இந்த நவீன வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்க. எந்த ஆப்பு வைக்கிறது நம்மளை சுற்றி எங்கெங்கெல்லாம் இருக்குதுங்கிறது இப்போ ஜட்டியிலும் கூட வச்சுருக்கிறானுங்க அப்படிங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்குங்க. இது லூஸாக இருக்கணும். அந்த இடம் அமுக்கி பிடிக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு சரியான சைஸுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அப்படி இது பெரிய சைஸாக இருந்ததுன்னா அது ஏதாவது பின்னுக்கு இது போட்டு இடுப்பில் சரி பண்ணிட்டோம்னா பெரிய சைஸு அந்த மாதிரி அமுக்கி பிடிக்காது. இந்த மாதிரி நீங்களாக தான் ஏதாவது ஒரு வழியை பண்ணிக்கணும். சோம்பேறித்தனமெல்லாம் பட்டோம்னா அப்புறம் நடக்க நடக்க மல்லாந்து விழுந்து செத்து போக வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இது போன்ற உலகத்தில் பல கேணத்தனங்கள் நடந்துகிட்ருக்கு. அதில் ஒரு சூப்பர் கேணத்தனம் கடந்த 50, 100 வருஷமாக நடந்துகிட்ருக்குது. இப்போ இவ்வளோ வருஷம் கழித்து நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இதை தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்கள் வந்து சரியான அளவுள்ள உள்ளாடைகளை குறிப்பாக அந்த ஜட்டிங்கிற இடத்துல பயன்படுத்துங்க. மற்றபடி பெண்களுக்கு இந்த அன்சைஸ் என்ன பாதிப்பு உண்டாக்குதுங்கிறத பற்றி நான் பெண் இல்லை. அதனால் பெண்கள் தான் இதை பற்றி சொல்லணும். அது டைட்டாக போடும்போது என்ன மாதிரி உணர்வுகள் உண்டாகுது, ஏதாவது மூச்சு திணறல் ஆண்களுக்கு ஒரு போல் உண்டாகுதா அப்படிங்கிறது பெண்கள் தான் தீர்மானித்து அதை சொல்லணும். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கமெண்டில் தெரிவிச்சிங்கன்னா அடுத்த வீடியோவில் இதை பற்றி நம்ம ஆலோசித்து ஒரு காணொலியாக கொடுக்கலாம். இந்த விஷயம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். விழிச்சுக்குங்க. எத்தனையோ வகையில் நம்ம உயிரை வந்து பறிக்கிறதுக்கு இயற்கை வந்து துடிக்குது. அதில் ஒரு வகை வந்து ஒரு வழி வந்து இது, இந்த இறுக்கமான உள்ளாடை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் இன்னும் இது போல் நம்ம முட்டாள்தனமாக நடந்துகிட்டு இருக்கிற பல விஷயங்களில் ஒன்று எடுத்து நம்ம தெளிவடைய வைக்கிறதுக்காக அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.